அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, மேசராசி இப்படித்தான் இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த மேசராசியினுடைய அல்லது இந்த மேச லக்னத்தினுடைய ஒரு பலாபலன்கள் இன்றைக்கி எப்படின்னு பாருங்களா. மேசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானினுடைய வீடு. செவ்வாய்னா யாருங்க? முருகப்பெருமானுடைய வீடு. அந்த மேசம். மேசராசிக்காரங்க முருகனுடைய வீட்டுக்கு யாரோட வீட்டில் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு சுப பலன் உண்டு. இது சூரிய பகவான் உச்சமாகிறார். சூரியன் உச்சமான அரசு துறையில் பணிபுரிகிறவங்க யாராவது ஒருவர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம். உங்களுக்கே அந்த அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு பக்கத்தில் அரசாங்க பில்டிங் அல்லது மாடி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க, இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த இடத்துல சனி பகவான் நீசமாகிறாருங்க. சனி பகவான் நீசமானால் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதியான சனி அப்படின்னா கர்மாகாரகன். சனி பகவான் அங்கே நீசமாகிறதுனால உங்களுக்கு கர்மா பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபத்தீடு அது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் அங்கே நீசமாகிறதுனால 10ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சொந்தமாக தொழில் செய்யும்போது ஒரு 10 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல. அப்படின்னா நீங்கள் ஒரு 6 பேரோ ஒரு 7 பேரோ வச்சு வேலை செஞ்சால் போதும். ஏன்னா வேலையாட்களான சனி பகவான் நீசம் பெறார். இது ஒரு மேச ராசியினுடைய ஒரு குணம். இந்த ஒரு கட்டத்தை வச்சுட்டு உங்களுக்கு 80% 90% பலன் உங்களுக்கு வரும். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அது அப்படின்னு எண்ணங்கள் இருந்தால், இவ்வளோ நேரம் பார்த்தது பொது பலன். சுய ஜாதகம் முழுமையான உங்களுடைய பலனை சொல்லும். ஏன்னா தசாபுத்தி அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம நகருகிற நகர்வு என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக பின்னல், எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்குது, இதனால் நமக்கு என்ன பலன், இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் ஒரு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.